தாவர மற்றும் விலங்குகளை இனக்கலப்பான் செய்வதின் முக்கியத்துவம். இனக்கலப்பாக்கம் செய்யும் போது தாவரம் மற்றும் விலங்குகளின் பண்புகள், அமைப்பு மற்றும் ஒழுங்கமைப்புகள் ஆகிய அனைத்தும் மனிதர்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் மாற்றியமைக்கப்படுகின்றன. இதற்கமைய தாவரம் மற்றும் விலங்கின கலப்பாக்கம் உலக விவசாய பொருளாதாரத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளமை கீழே கலந்துரையாடப்படுகிறது. முதலாவது, உலகளாவிய ரீதியிலான உணவு மற்றும் தரமான உணவு வளங்களின் அவசியத்தை வெளிப்படுத்தல். பாருங்கள், முதலாவது, உலகளாவிய ரீதியில் கணக்கிடப்பட்டுள்ள 800 மில்லியன் மக்களும் அவற்றினுள் அடங்கும் 200 மில்லியன் சிறுவர்களும் போஷண குறைபாடு மற்றும் அதனுடன் தொடர்பான ஆரோக்கிய குறைபாடுகளினாலும் பாதிக்கப்படுகின்றனர். தாவரம் மற்றும் விலங்கின கலப்பாக்கத்தின் மூலம் உணவின் தரம் உயர்த்தப்படுவதனால் அவர்களுடைய போஷணையின் தரமும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணமாக, பெரும்பாலானவர்களில் உண்ணப்படும் முக்கிய உணவான நெல் அரிசி சோற்றினுள் அத்தியாவசியமான விட்டமின்கள் இல்லாமல் உள்ளன. பெரும்பாலான உணவுப் பயிர்களில் நச்சு பதார்த்தங்கள் இருப்பது மற்றொரு பிரச்சனையாக இனங்காணப்பட்டுள்ளது. அவையான சயனைட், வெல்லங்களை கொண்ட மரவள்ளி கிழங்கு, டிப்சின் உற்பத்தியை தடுக்கும் பருப்பு வகைகள் மற்றும் ஸ்டீராய்ட், காரங்கள் கொண்ட உருளைக்கிழங்குகள் மற்றும் காரங்களை கொண்ட கரணக்கிழங்கு ஆகியனவாகும். தாவர இனக்கலப்பாக்கம் இவற்றில் உள்ள நச்சு பதார்த்தங்களை விலக்கி உண்ணுவதற்கு உகந்த நிலையில் பெற்றுக்கொள்ள உதவுகின்றது. தாவர விருத்தியாக்கல் சமனடையக்கூடிய சில தாவர வகைகள் உருவாக்கவும் பயன்படுகின்றது. உதாரணமாக, லிக்னின் அளவை அதிக அளவில் கொண்ட தாவரங்கள் விலங்குகள் அவற்றை உட்கொள்ளும் அளவை குறைக்கும். இத்தகைய பிரச்சனைகள் இனக்கலப்பாக்க தொழில்நுட்பத்தின் மூலம் சீராக்கப்படுகின்றது. வளர்ந்து வரும் உலக குடித்தொகைக்கு அவசியமான உணவு வளங்களை வெளிப்படுத்தல். தற்போது உலக குடித்தொகையுடன் அடுத்த 3 சதாப்தங்கள் காலங்களில் 3 பில்லியன் மக்கட்தொகை இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குடித்தொகை வளர்ச்சியை ஒழுங்கமைக்கும் பொழுது உலக உணவு வளங்களை விரிவாக்கம் செய்வதற்கு திட்டமிடல் அவசியமாகின்றது. எதிர்பாராத விதமாக விவசாயத்துக்கு தேவையான நிலம் பற்றாக்குறையாக இருப்பதனால் சிறிய நிலப்பரப்பில் அதிக அளவு உணவை உற்பத்தி செய்ய வேண்டியுள்ளது. இதுவே விருத்தியான அதிக விளைச்சலை தரும் தாவர மற்றும் விலங்கு வகைகளை உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதன் விளைவாக தாவர இனக்கலப்பாக்கத்தின் மூலம் சாதாரண அரிசியை விட 50% அதிக விளைச்சலை தரும் சிறந்த அரிசியையும் சாதாரண கோதுமையை விட 20-40% அறுவடையை தரும் சிறந்த கோதுமையையும் பல அதிகப்படியான விளைச்சலை தரும் தானியங்கள், சோளம் மற்றும் சோயா அவரை வகைகளும் உற்பத்தி செய்யப்பட்டது. தேர்வு செய்யப்பட்ட இனக்கலப்பாக்கம் தொழில்நுட்பங்களை கவனமாக பயன்படுத்தி இறைச்சி மற்றும் பாலின் மொத்த உற்பத்தியானது கடந்த சில வருடங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளன. சூழல் தகைப்புக்கான இயல்பாக்கமடைதல். பாருங்க, மண் மற்றும் காலநிலை சூழல்கள் தானிய வகைகளின் விளைச்சலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. தானிய வகைகளை உற்பத்தி செய்யும் சூழலை மாற்றி அமைப்பதற்கு ஒரு பிரதேசத்தில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களும் புவி வெப்பமாதலும் பகுதியாக காரணமாகின்றன.
உதாரணமாக உலகில் சில பிரதேசங்கள் வறண்டதாகவும் மற்றவை உவர்த்தன்மையாகவும் உள்ளன. புதிய பயிற்சியாளர்கள் அதிகரித்து வரும் உணவு தேவையை எதிர்கொள்வதற்கு பாதகமான சூழ்நிலைகளிலும் நீடித்து நிலைக்கும் தோன்றல்களை உற்பத்தி செய்ய வேண்டும். உதாரணமாக உயிர்ப்பான பீடை பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு தாக்கத்துக்கு எதிர்ப்பு திறன் கொண்ட மற்றும் உயிர்பெற்ற காரணியான உவர்ப்பு, வறட்சி, வெப்பம், குளிர், சூழலிய தகப்புகளை தாங்கக்கூடிய புதிய தாவர வகைகளை உற்பத்தி செய்ய வேண்டும். இதன் பிரதிபலிப்பாக பாரம்பரிய ரீதியாக மாற்றம் செய்யப்பட்டு பீட்டி நச்சு பதார்த்தத்தை தாங்கிய பீடைகளுக்கு எதிர்ப்பு திறனுள்ள பருத்தி, சோளம் மற்றும் உருளைக்கிழங்குகள், உவர்ப்புத்தன்மைக்கு சகிப்புத்திறனுள்ள அரிசி வகைகள், குளிருக்கான தகப்புத்திறன் கொண்ட புகையிலை, உருளைக்கிழங்கு மற்றும் ஸ்ட்ராபெர்ரி வகைகள் ஆகியவை தற்போது விவசாய தொழிலினுள் காணப்படுகின்றது. இதேபோல வேறுபட்ட இனக்கலப்பாக்க தொழில்நுட்பத்தினூடாக நோயாக்கிகளுக்கு எதிரான அதிக நீர்ப்பிடனத்தை கொண்ட பண்ண விலங்குகளையும் விளைச்சல் கூடிய தாவரங்களையும் உற்பத்தி செய்யலாம். உதாரணமாக மாடு, பன்றி, ஆடு, செம்மறியாடு மற்றும் பல வகைகளாகும். அடுத்த திருப்திகரமான கைத்தொழிலும் மற்றும் ஏனைய இறுதி பயன்பாட்டு தேவைகளும். குறிப்பிட்ட உணவு பதார்த்தத்தின் சுவை அல்லது போஷணை பெருமானத்தை விட அதன் நிறம், சுவை மற்றும் எளிய அமைப்பு போன்ற வேறுபட்ட தேவைகளை நுகர்வோர் கொண்டுள்ளனர். ஒரே உணவின் வேறுபட்ட வேண்டுகோள்கள் தற்போது இனக்கலப்பாக்க செயல்முறைகளுக்கூடாக வெற்றிகரமாக எதிர்கொள்ளப்படுகின்றன. உதாரணமாக உருளைக்கிழங்கு பல வகையில் பயன்படுத்தப்படும் ஒரு பயிராகும். இது உணவாகவும் கைத்தொழில் உற்பத்தி பொருட்களுக்கான மூலப்பொருளாகவும் பயன்படுகிறது. விருத்தியாளர்களினால் பல வகையான பொருட்கள் வெதுப்புதல், சமைத்தல், பொரித்தல், சீவுதல் மற்றும் மாப்பொருட்களை செய்வதற்கு உற்பத்தி செய்யப்படுகின்றன. இப்பயிர் வகைகள் வேறுபட்ட அளவு, குறிப்பிட்ட வெல்லத்தின் அளவு மற்றும் வேறு சில பண்புகளையும் கொண்டவை. அதிக வெல்லத்தை கொண்டவை பொரியல்களுக்காகவோ அல்லது சீவுதலுக்கோ உகந்தவை அல்ல. ஏனெனில் அதிக வெப்பத்தினால் வெல்லம் கரமலாக்கத்துக்கு உட்பட்டு விரும்பத்தகாத கபில நிற பொரியலையோ அல்லது சீவல்களையோ தரும். அதேபோல விதைகளற்ற மிதமான சதப்பிடிப்பான பழங்களான திராட்சை, வத்தகப்பழம், ஸ்ட்ராபெர்ரி மற்றும் கொழுப்பற்ற இறைச்சி போன்றவற்றுக்கு அதிக தேவை உள்ளது. கடைநிலை பயனாளியின் தேவைகளுக்கு பொறுத்து தரமான பண்புகள் சேர்க்கப்பட்ட பொருட்களை விலங்கு மற்றும் தாவர இனக்கலப்பாக்க தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்குவது அவசியமாகும். அடுத்தது 5வது பாகங்கள். தாவர மற்றும் விலங்கு வகைகளை அழகியல் பெருமானங்களுடன் உருவாக்குதல். பாருங்கள், அழகியல் என்பது தோட்டக்கலை, அலங்கார தொழில் மற்றும் செல்ல பிராணிகளுக்கும் மிகவும் முக்கியமானதாகும். அலங்கார தாவர கைத்தொழிலானது புதிய வகைகளான புதிய பூ அல்லது வேறுபட்ட நிறங்களை கொண்ட இலைகள், வேறுபட்ட அளவுகள் மற்றும் கவர்ச்சிகரமான வடிவங்கள் கொண்ட வகைகளை அதிக அளவில் உற்பத்தி செய்ய தாவர இனக்கலப்பாக்கம் பயன்படுத்தப்படுகின்றது. ஒரே மாதிரியான செல்லப்பிராணி வகைகளை உருவாக்குவதிலும் புதுமையான விலங்குகள் தூண்டப்பட வேண்டி உள்ளன. இன்று தேர்வு செய்யப்பட்ட இனக்கலப்பாக்கத்தின் மூலம் பல உருவவியல்களையும் தொழிற்படும் திறன்களையும் உடைய 400 வரையிலான நாய்களது வர்க்கங்கள் விருத்தி செய்யப்பட்டுள்ளது. இது இவைகளை உலகிலேயே மிகவும் பல்வகமிக்க இனமாக ஆக்கியுள்ளது. அதேபோல் 50 வரையிலான முயல் வர்க்கங்கள் விருத்தி செய்யப்பட்டுள்ளன. அதிக எண்ணிக்கையிலான பறவை வகைகள்
மற்றும் பரந்த மட்டத்தில் அலங்காரவாய் மீன்களும் விருத்தி செய்யப்பட்டுள்ளது. அடுத்ததாக இன விருத்தியாக்கும் தொழில்நுட்பங்கள். தாவரம் மற்றும் விலங்கு இன விருத்தியாளர்கள் பல தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்பட்ட இயல்புகளை கொண்ட புதிய வகைகளை உருவாக்குகின்றனர். பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே இத்தகைய பல தொழில்நுட்பங்கள் குறிப்பிட்ட அறிவு இல்லாமலே வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இப்பிரிவு பாரம்பரிய விருத்தியாக்கல் தொழில்நுட்பங்களின் மூலம் விவசாயம் மற்றும் பண்ணை செயற்பாடுகளில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க மேம்பாடுகளை சுருக்கமாக கூறுகின்றது. முதலாவது செயற்கை தேர்வு. 1000 வருடங்களுக்கு முந்திய மனிதர்களினால் பயன்படுத்தப்பட்ட பண்டைய வடிவமான உயிர் தொழில்நுட்பமே தற்போதைய செயற்கை தேர்வு ஆகும். தேர்வு விருத்தியாக்கல் செயல்முறையின் மூலம் தாவர மற்றும் விலங்குகளில் உள்ள சிறந்த இயல்புகள் தேர்வு செய்யப்பட்டு விருத்தி செய்யப்படும். அதனால் சிறந்த இயல்புகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டு உயர்ந்த செயலாக்கத்தினுடைய புதிய வகைகள் உற்பத்தி செய்யப்படும். இம்முறை விவசாயத்தின் மீது பாரிய மாற்றத்தினை ஏற்படுத்தியது. இதன் மூலம் விவசாயத்தின் ஊடாக அதிநவீன தொழில்நுட்பங்களான பிறப்புரிமை பொறியியல் போன்றவை கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்னரே மேம்படுத்தப்பட்ட தாவர மற்றும் விலங்குகளை உற்பத்தி செய்ய முடிந்தது. செயற்கை தேர்வின் மூலம் நிபந்தனையானது வேறுபட்ட விரும்பத்தகுந்த இயல்புகளின் கிடைக்கக்கூடிய தன்மையாகும். குடித்தொகையில் விரும்பத்தகுந்த வேறுபாடுகள் அடையாளப்படுத்தப்பட்டவுடன் சிறப்பான செயற்பாட்டினுடைய விரும்பத்தகுந்த இயல்புகளுடைய தனியன்கள் தேர்வு செய்யப்படும். உதாரணமாக தாவரங்களில் பழங்களின் அளவு தெரிவு செய்யப்படும் பொழுது பெரிய பழங்களை தரக்கூடியவை மட்டுமே விருத்தியாக்கும் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்படும். மற்ற குடித்தொகைகள் ஒதுக்கப்படும். தேர்வு செய்யப்பட்ட தனியன்களின் தோன்றல்களில் உள்ள விரும்பத்தகுந்த இயல்புகளை கொண்ட ஒரே மாதிரியான தாவரத்தை கொண்ட குடித்தொகையினை பெறும் வரை பல தலைமுறைகளாக மீண்டும் மீண்டும் விருத்திக்கு உட்படுத்தப்பட்டு தேர்வு செய்யப்படும். இறுதியாக சிறந்த இயல்புகளை கொண்ட ஒரே மாதிரியான புதிய பயிர் வகைகள் இந்த வெற்றிகரமான தேர்வின் மூலம் உற்பத்தி செய்யப்படும். இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட தனியன்கள் பெருக்க மாதலுக்கு உட்படுத்தப்படும். தேர்வு விருத்தியாக்கலின் அனுகூலம் என்னவெனில் அது இயற்கை தேர்வு செயற்பாட்டுக்கு பயன்படுகின்றது. ஆனால் தெரிவு செய்யப்பட்ட சிறந்த இயல்புகளை கொண்ட விலங்குகள் அல்லது தாவரங்கள் கவனமாக நேரடி கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இங்கு எந்த விதமான பாரம்பரிய மாற்றங்களும் ஏற்படுவதில்லை அல்லது வேறுபட்ட தலையீடுகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளோ மற்றும் தாவரம் மற்றும் விலங்குகளுக்கு ஏற்படும் இடர்களோ மிகவும் குறைவாகும். பொதுவாக அதிக விளைச்சலை கொண்ட தாவரங்களை பெற்றுக்கொள்வதற்காக மக்காச்சோளம் மற்றும் கோதுமை போன்ற பயிர் வகைகள் தேர்வு விருத்திக்கு உட்படுத்தப்படும். அதிக புரதம் மற்றும் குறைந்த கொழுப்பு வீதத்துடன் விருத்தி செய்யப்படும் விலங்குகளும் உயர்ந்த போஷணை பெருமானத்தை கொண்ட தாவரங்களும் உயர்தர போஷணையுடைய உணவு வளங்களை உற்பத்தி செய்ய பயன்படுகின்றது. இது மட்டுமன்றி தேர்வு விருத்தியாக்கலானது சில தாவர மற்றும் விலங்குகளில் உள்ள விரும்பத்தகாத இயல்புகளான குறைந்த நோய் எதிர்ப்பு திறனை விளக்கவும் செய்கின்றது. விலங்குகளுக்கிடையிலான தேர்வு விருத்தியாக்கும் செயல்முறையானது நடைமுறைப்படுத்துவதற்கு அதிக கால அளவு தேவைப்படும். குதிரை விருத்தியாக்கலில் உதாரணமாக வழங்கப்பட்ட நியமத்தின் அடிப்படையில் புதிய விருத்தி இனங்களின் எச்சங்கள் விரும்பத்தகுந்த இயல்புகளுடன் தொடர்ந்து 7 தலைமுறைகளாக உருவாகியது. இதன் மூலம் விரும்பத்தகுந்த இயல்பானது
ஒரு விலங்கின் ஆக்கக்கூறாக மாறுவதற்கு 25 முதல் 50 வருடங்கள் தேவைப்படும் என அறியலாம். உள்ளக மற்றும் வெளியக விருத்தி. உள்ளக விருத்தி பாரம்பரிய ஒற்றுமையுடைய தனியன்களுக்கு இடையிலான விருத்தியாக்கல் உள்ளக விருத்தியாக்கல் எனப்படும். உள்ளக விருத்தி என்னும் சொல்லானது பொதுவாக தாவர விருத்தியாளர்களினால் தன்மாந்த சேர்க்கை என பொருள் கொள்ளப்படுகின்றது. அதாவது ஒரே தாவரத்தில் உள்ள பூவிற்கும் அதன் மகரந்தத்துக்கும் இடையிலான இனப்பெருக்கம் அல்லது அதே தாவரத்தின் வேறொரு பூவில் உள்ள மகரந்தத்துக்கு இடையிலான கலப்பாகும். இவ்வாறு உருவாகும் உள்ளக விருத்தி வகைகள் அடுத்தடுத்த தலைமுறைகளிலும் ஒன்றை ஒன்று ஒத்து காணப்படும். பல முக்கிய பயிர் வகைகளான கோதுமை, வாட்கோதுமை, அதாவது ஒட்ஸன் சொல்லப்படுகிறது, பார்லி அரிசி வகை மற்றும் புகையிலை போன்றவை தன்மாந்த சேர்க்கையின் மூலம் பெறப்பட்ட வித்துக்களிலிருந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அதேபோல விலங்கு விருத்தியாக்கலிலும் உள்ளக விருத்தி என்னும் வார்த்தையானது நெருங்கிய தொடர்புடைய தனியங்களுக்கிடையிலான புணர்ச்சியை குறிப்பிட பயன்படுகிறது. உதாரணமாக ஒரே பெற்றோரின் எச்சங்களுக்கிடையிலான இனப்பெருக்கமாகும். உள்ளக விருத்தியானது பண்ணை விலங்குகளிலும் தானிய வகைகளிலும் ஒருமித்த அவசிய வகைகளை வழங்குவதோடு விரும்பத்தகுந்த இயல்புகளை அழியாது பாதுகாக்கின்றது. உள்ளக விருத்தியானது விவசாயம் மற்றும் ஆய்வுத்துறைகளால் தூய வழிகளை உருவாக்க பயன்படுகின்றது. உள்ளக விருத்தியானது சமநுக நிலையை அதிகரிக்கும். இதனால் கடும் விளைவுகளை உடைய பின்னடைவான பரம்பரை அலைகள் வெளிப்படுத்தப்படும் அல்லது அவை பல்லின நுக புணரிகளினுள் மறைந்திருக்கும். தொடர்ச்சியான உள்ளக விருத்தியானது குடித்தொகையின் பாரம்பரிய உறுதிப்பாட்டினை குறைக்கும். இதன் விளைவாக உள்ளக விருத்தி குடித்தொகையின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கமானது பின்னடைவுக்கு உட்படுத்தப்பட்டு அது உற்பத்திகளில் பாரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. உள்ளக விருத்தி குடித்தொகையில் பாரம்பரிய குறைபாடுகளின் நிலவுகையும் அதிகரித்துள்ளது. வழங்கப்பட்ட குடித்தொகையின் உள்ளக விருத்தியாக்கலின் விளைவாக குறைந்த அளவிலான பாரம்பரிய உறுதிப்பாடு உருவாகும். இது உள்ளக விருத்தி தரமிழத்தல் அல்லது வீரியம் குன்றல் என அழைக்கப்படும். எனினும் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்புகளில் உள்ளக விருத்தியின் நேரான விளைவுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. விரும்பத்தகுந்த இயல்புகளை வெளிப்படுத்தும் தோன்றல்கள் மட்டுமே உறுதியாக எதிர்காலத்தில் விருத்தியாக்கலுக்கு பயன்படுத்தப்படும். தோன்றல்களில் உள்ள மறையான இயல்புகளை கொண்ட தனியன்கள் அகற்றப்படும் அல்லது விருத்திக்கு உட்படுத்தப்படாது. விவசாயத்தில் உள்ளக விருத்தியானது மேம்பட்ட பரம்பரை அலைகளை செறிவாக்குவதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. இனி அடுத்தது அவுட் பிரீடிங், வெளியக விருத்தி. வேறுபட்ட இனங்களில் உள்ள தாவரங்களையோ அல்லது விலங்குகளையோ ஒன்றுடன் ஒன்று கலப்புக்கு உட்படுத்துவது வெளியக விருத்தி அல்லது கலப்பு விருத்தியாக்கம் எனப்படும். இது வான்வகை பெற்றோரிடம் இல்லாத அந்நிய பெற்றோரிடம் உள்ள விரும்பத்தகுந்த இயல்புகள் எச்சங்களுக்குள் கடத்தப்படுவதை அனுமதிக்கும். உதாரணமாக விலங்கு விருத்தியாளர்களால் மேற்கொள்ளப்படும் கலப்பு விருத்தியாக்கத்தினால் மேம்படுத்தப்பட்ட பால் மற்றும் இறைச்சி உற்பத்தி செய்யப்படுகின்றது. இந்தியாவில் சில வகை பசுக்கள் மற்றும் உள்ளூர் பசுக்கள் ஆகியன அந்நிய வகைகளுடன் கலப்பு செய்யப்பட்டன. ஹோல்ஸ்டீன் பிரஷியன், பிரவுன் சுவிஸ் மற்றும் ஜெர்சி மாடுகள் அல்லது அவற்றின் விந்துக்களை அந்நிய வர்க்கங்களுடன் கலப்புக்கு உட்படுத்தி இதன் மூலம் தோன்றல்கள் மேம்படுத்தப்பட்ட பால் உற்பத்தி திறனை கொண்டிருந்தன. அதேபோல பயிர் வகைகளான
மக்காச்சோளம், சணல் ஆகியவை இனப்பெருக்கம் செய்யப்படுகின்றன. அடுத்து கலப்பின விருத்தியாக்கம். ஒரே இனத்தைச் சேர்ந்த பாரம்பரிய தொடர்பற்ற தூய விருத்தி தாவரங்கள் அல்லது விலங்குகளை ஒன்றுடன் ஒன்று கலப்பு பிறப்புக்கு உட்படுத்துவது கலப்பு பிறப்பாக்கம் அல்லது வெளியக கலப்பு எனப்படும். பொதுவாக 4-6 தலைமுறைகளுக்கு இருவழி பொது மூதாதையர்களின் வம்சவழி பகிரப்படாத தாவரங்கள் மற்றும் விலங்குகளால் மேற்கொள்ளப்படும் இனப்பெருக்கத்தின் மூலம் எச்சங்களை உருவாக்குதல் வெளிக்கலப்பு எனப்படும். மேலும் இவை நீடித்த வாழ்தகவினையும் கலப்பு வீரியத்தையும் கொண்டிருக்கும். கலப்பு பிறப்பு வீரியம் என்பது பல்லினத்துவ திறனாகும். பல்லினத்துவ திறன் என்பது அதன் பெற்றோரை விட சில இயல்புகளை அதிகரித்தலாகும். அவையாவன அளவு, வளர்ச்சி விகிதம், இனப்பெருக்கம் மற்றும் கலப்பின அங்கிகளின் விளைச்சல் ஆகியவையாகும். தாவரம் மற்றும் விலங்கு விருத்தியாளர்கள் பல்லினத்துவ திறனை வெளிப்படுத்த விரும்பத்தகுந்த இயல்புகளை கொண்ட 2 தூயவழி விருத்தி வரிசைகளை கலப்பு பிறப்பிற்கு உட்படுத்துகின்றனர். முதலாம் தலைமுறையில் உள்ள தோன்றல்கள் பொதுவாக இரு பெற்றோரிடமுள்ள விரும்பத்தகுந்த இயல்புகளை அதிக அளவில் காட்டுவர். எனினும் இக்கலப்பினங்களுக்கு இடையிலான இனப்பெருக்கத்தினால் இவ்வீரியம் குறைவடையலாம். இதனால் பெற்றோர் வழிகள் பேணப்பட்டு ஒவ்வொரு புதிய பயிருடனோ அல்லது விரும்பத்தகுந்த குழுக்களுடனோ கலப்புக்கு உட்படுத்தப்படும். தாவர விருத்தியாக்கலினால் உருவாக்கப்படும் கலப்பினங்களின் பல வருட தயாரிப்பிற்கு பின்னர் தூய வழிகள் உருவாக்கப்படுகின்றன. இவை நீடித்து பேணப்படும். எனவே ஒவ்வொரு வருடமும் அறுவடை செய்யப்படும் F1 சந்ததி கலப்பின விதைகள் அதிகமாக விலை மதிப்புள்ளவை. அது மட்டுமன்றி கலப்பின விதைகள் விவசாய உற்பத்திகளில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இன்று கிட்டத்தட்ட அனைத்து மக்காச்சோளம் மற்றும் 50% அனைத்து அரிசி வகைகளும் கலப்பினங்களாகும். ஐக்கிய அமெரிக்காவில் அதிகளவு பயன்பாட்டில் உள்ள மக்காச்சோள கலப்பினங்கள் விவசாயிகளின் மேம்படுத்தப்பட்ட கலாச்சார செயல்முறைகளோடு இணைக்கப்பட்டதால் கடந்த 50 வருடங்களாக மும்மடங்கிற்கும் அதிகமான விளைச்சலை மக்காச்சோளமானது ஒப்பீட்டளவில் ஏக்கருக்கு 35 புசலை 1930 105 புசல் ஏக்கருக்கு 115 புசலை 1990 கொடுத்தது. உலகில் வேறெங்கும் இப்பயிருக்கு இணையான வெற்றி இனங்காணப்படவில்லை. பல பிரபல்யமான மரக்கறி வகைகளும் அலங்கார தாவரங்களும் கலப்பினங்களாகும். வெப்ப மண்டல மரக்கறி விருத்தியாளர்கள் குறிப்பிட்ட சில மாறுபாடான சாதனைகளை மேம்படுத்தப்பட்ட இயல்புகளை கொண்ட தாவரங்களை கடந்த 2 சதாப்தங்களாக உருவாக்குவதன் மூலம் செய்துள்ளனர். முதலாவது விளைச்சல் மேம்பாடு. கலப்பினங்கள் பெரும்பாலும் தூய விருத்தியாக்கல் வகையான விளைச்சலை, மேம்பட்ட வீரியம், பாரம்பரியம், நோய்களை எதிர்க்கும் திறன், தகைப்புகளுக்கு மத்தியில் மேம்பட்ட பழங்களை உருவாக்குதல் மற்றும் அதிக அளவிலான ஆண் பெண் பூக்களின் விகிதம் ஆகியவை காரணங்களால் 50-100% தருகின்றது. 2வது விரிவாக்கப்பட்ட வளர்ச்சி பருவம். பெரும்பாலும் சாதாரண தூய விருத்தியாக்கல் மூலம் உருவாகும் வகைகளை விட இவை 15 நாட்களுக்கு முன்னரே முதிர்ச்சியும் பல பயிர் வகைகளில் பாதகமான நிலைகளில் தூய விருத்தியாக்கலை விட கலப்பினங்கள் பெரும்பாலான
குறிப்பிடத்தகுந்த அனுகூலங்களை தருகின்றது. மூன்றாவது, தர மேம்பாடு. கலப்பினங்கள் நிலையான பொருட்களின் தரத்தினை உயர்ந்த மற்றும் ஒருமித்த நிலையில் பெறுவதற்கு உதவுகின்றது. இது மேம்பட்ட நுகர்வு தரத்தினை உயர்த்துகிறது. உதாரணம், உறுதியான தசைகளை கொண்ட மெழுகுக்காய், மொறுமொறுப்பான சுவைகளை உடைய வத்தகப் பழம் போன்றவை இத்தகையன. இனங்களுக்கிடையிலான கலப்பு பிறப்பாக்கம். இவ்வகை கலப்பு பிறப்பாக்க முறையானது இனங்களுக்கு இடையிலான கலப்பு பிறப்பாக்கம் எனப்படும். இது இரு வேறுபட்ட இனங்களைச் சேர்ந்த ஆண் மற்றும் பெண் அங்கிகள் கலப்பு பிறப்புக்கு உட்படுத்துவதாகும். இத்தகைய இனப்பெருக்கத்தின் மூலம் பெறப்படும் தோன்றல்கள் பொதுவாக பெற்றோரிலிருந்து வேறுபட்டிருக்கும் மற்றும் இவை பலமான, பகுதி பலமான அல்லது மலட்டுத்தன்மை இனங்களாக இருக்கும். தாவரங்களில் விலங்குகளை விட மிகவும் அதிகமாகவும் வெற்றிகரமாகவும் கலப்பு பிறப்பாக்கம் செய்ய இயலும். பூக்கும் தாவரங்களில் உள்ள மகரந்தமானது பரவலாக சிதறல் அடையும் போது சில வேறு இனப்பூக்களில் விழும்போதும் இயற்கையான இனங்களுக்கு இடையிலான கலப்பு பிறப்பாக்கம் நடைபெறுவதை அனுமதிக்கும். விலங்குகளினது பிறப்புரிமை அமைப்பை விட தாவரங்களினது பிறப்புரிமை அமைப்பை குறைந்த கட்டுப்பாட்டுகளுடனான செயற்பாடுகள் மூலம் கட்டுப்படுத்தலாம். எனவே தாவர கலப்பினத்தின் இடைப்பட்ட அமைப்பானது வெற்றிகரமாக அதன் உடலமைப்பை ஒத்து காணப்படும். பெரும்பாலும் இனங்களுக்கு இடையிலான கலப்பினங்கள் மலட்டுத்தன்மை உடையவை அல்லது வேறு சில காரணங்களினால் பெற்றோர் இனங்களுடன் இனக்கலப்பு செய்ய இயலாதவை. எதிர்பாராமல் இனங்களுக்கு இடையிலான கலப்பினங்கள் அவற்றின் நிறமூத்தங்களை இரட்டிப்புக்கு உள்ளாக்கும். அதனால் வளமான நான்மடியங்கள் உருவாகும். உதாரணமாக, இன்று மனிதர்களால் முக்கிய உணவாக பயன்படுத்தப்படும் கோதுமையானது இரு கலப்பு பிறப்பாக்கத்தின் விளைவாகும். இவை நிறமூத்தங்களின் இரட்டிப்படுதலினால் உருவான 6 மடியங்களாகும். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் கலப்பினமானது பெற்றோரிடமிருந்து வேறுபட்ட இயல்புகளை கொண்ட புதிய இனமாக காணப்படும். கலப்பினவாக்கம் ஒன்றுக்கு மேற்பட்ட பெற்றோர்களின் அளவு மற்றும் இனப்பெருக்க திறனை பயன்படுத்தும் பொழுது பயிர் விளைச்சல் அதிகரிக்கும். உதாரணமாக, பாய்சன் பெரிஸ் கலிபோர்னியாவில் உள்ள நோட்ஸ்பெரி பண்ணையில் உருவாக்கப்பட்டது. நோட்ஸ்பெரி ஃபார்மில் உருவாக்கப்பட்டது. இது பிளாக்பெரிஸ் எனப்படும். ஐரோப்பிய ராஸ்பெரி மற்றும் லோகன் பெரிஸ் ஆகியவற்றுக்கு இடையிலான கலப்புகளின் விளைவாகும். இன்று பலவிதமான பல பயிர் வர்க்கங்களில் இனங்களுக்கு இடையிலான விருத்தியாக்கல் பயன்படுத்தப்பட்டு விருத்தியாக்கப்படுவது அதிகரித்துள்ளது. ஏனெனில் இதன் மூலம் இயற்கையான வளங்களை பயன்படுத்தி பீடை மற்றும் நோய்களுக்கு எதிரான பயிர்கள், பழத்தின் தர அமைப்பு மற்றும் பலவற்றை பெறக்கூடிய மூல உயிர் முதலுருவிலிருந்து செய்யப்படுகின்றது. உதாரணமாக, குளிர்காலத்தில் ஆப்பிள் வன்மையாதலை குறைப்பதற்கு மேம்பட்ட கலப்பினங்கள் உருவாக்கப்படுகின்றன. விலங்குகளில் சில இனங்களுக்கு இடையிலான விருத்தியாக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. கோவேறு கழுதை, முள் என்று சொல்லப்படுறது, ஆண் கழுதை பெண் குதிரை, கினி ஆண் குதிரை பெண் கழுதை மற்றும் லியர் ஆண் சிங்கம் பெண் புலி போன்றவை பொதுவான உதாரணங்களாகும். முள் மற்றும் கினிஸ் ஆகியவை பெற்றோரிடமிருந்து பொதுவான பரம்பரை அலகை பெற்றுள்ளது. இது நடைமுறை அங்கீகரிக்கப்பட்ட பரம்பரை அலகாகும். இதேபோன்று லிகர் மற்றும் அதன் கந்தீராவும் உள்ளது.
வரிக்குதிரையை அல்லது கழுதையை கலப்பு செய்வதன் மூலம் புறப்படும் தோன்றல் சுங்கி அல்லது ஜீபரா எனவும், குதிரையை கலப்பு செய்வதன் மூலம் புறப்படும் தோன்றல் ரோஸ் ஆகியவை வேறு சில உதாரணங்களாகும். இக்கலப்புகள் மூலம் உருவாகும் தோன்றல்கள் வளர்ச்சியடைந்து நிறவுடலிகளாகும். ஆனால் அவை வளமான புணரிகளை உருவாக்குவதில்லை. இரு இனங்களிலும் உள்ள வேறுபட்ட எண்ணிக்கையிலான நிறமூத்தங்கள் மலட்டுத்தன்மைக்கு காரணமாக இருக்கலாம். உதாரணமாக கழுதைகள் 60 நிறமூத்தங்களையும் குதிரைகள் 64 நிறமூத்தங்களையும் கொண்டுள்ளன. சரி, இப்போது நாங்கள் இனவிருத்தி தொழில்நுட்பத்தில் பாரம்பரிய கொள்கைகளை பற்றி பார்ப்போம். முதலாக தாவரம் மற்றும் விலங்கு இனவிருத்தியாக்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே பாரம்பரிய கொள்கைகளின் எண்ணக்கருக்கள் பற்றிய விழிப்புணர்வு இல்லாமலே விவசாயிகள் அவற்றை பயன்படுத்தினர். கீழ்கண்ட பிரிவானது தற்போது தாவர விலங்கு இனவிருத்தியாக்கலில் பரவலாக பயன்படுத்தப்படும் 3 பாரம்பரிய கொள்கைகளை விளக்குகின்றது. முதலாவது பன்மடிய நிலை, இரண்டாவது விகாரத்துக்குரிய இனக்கலப்பாக்கம், மூன்றாவது புறப்புரிமைகளுக்குரிய திரிவுகள். சரி, இப்பொழுது நாங்கள் முதலாவது வகையை பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது பன்மடிய நிலையை பற்றி பார்ப்போம். களத்தினுள் உள்ள கருவில் 2க்கு மேற்பட்ட முழுமையான சமநுக நிறமூத்த ஜோடிகள் காணப்படுவது பன்மடிய நிலை எனப்படும். தாவர இனவிருத்தியில் இது பரவலாக பயன்படுத்தப்படும் கொள்கையாகும். தாவரங்களில் இலையுறு பிரிவை நிரோதிக்கும் காரணியான கொல்சிசீனை தெளிப்பதன் மூலம் செயற்கையாக பன்மடிய நிலை தூண்டப்படும். தாவர இனவிருத்தியில் பன்மடிய நிலையின் மிக முக்கியமான விளைவாக தாவர அங்கங்கள் பருமனில் அதிகரிக்கும். இது ராட்சத விளைவு எனப்படும். இது அதிக எண்ணிக்கையிலான பரம்பரை அலகு நகல்களினாலாகும். இருமடிய நிலை வகைகளுடன் ஒப்பிடும் பொழுது பன்மடிய நிலை தனியன்கள் பெரிய அங்கங்கள் வெளிப்படுத்தும். அவையாவன வேர்கள், இலைகள், பழங்கள், பூக்கள், விதைகள் மற்றும் களலைகள் ஆகும். பன்மடிய நிலை தாவரங்கள் குறைந்த வளர்ச்சி வீதத்தையும் தாமதமாக பூக்கும் தன்மையையும் அல்லது அவற்றோடு தொடர்புடைய இருமடியங்களை விட நீண்ட காலம் எடுக்கும் இயல்புகளையும் கொண்டிருக்கும். இவை அலங்கார இனவிருத்தியாக்கத்தில் விரும்பத்தகுந்த இயல்புகளாகும். மேலதிகமாக ஒடுங்கல் பிரிவில் ஏற்படும் தவறுகளினால் குறைந்த கருக்கட்டின் தன்மையினால் உருவாகும் பன்மடிய நிலையானது வித்து வகைகளை உருவாக்கும். அவையாவன மும்மடிய வத்தகைப்பழம் அல்லது தர்பூசணி. இது மட்டுமன்றி இரு இனங்களுக்கு இடையிலான கலப்பு மடிய நிலையில் ஏற்படும் வேறுபாடுகளால் சாத்தியமற்றதாகும். பன்மடியங்கள் அவற்றுக்கு இடையிலான பரம்பரை அலகு பரிமாற்றத்துக்கு ஒரு பாலமாக பயன்படுகின்றன. அதேபோல புதிதாக உருவாகும் மலடான கலப்பினத்தில் பரம்பரை அலகு தொகுப்பு கெட்டிப்படைவதனால் இது அவற்றின் கருக்கட்டும் தன்மையை மறுசீரமைக்கின்றது. பரம்பரை அலகு தொழில் தொகுப்பு திரிவானது வேறு சில நன்மைகளை கொண்டுள்ளது. இது தாங்கல் விளைவை ஏற்படுத்துவதனால் தீங்கான எதிருக்கள் மேலதிகமான வான்வகை எதிருக்களினால் மறைக்கப்படும். அதேவேளை திரிவடைந்த பரம்பரைகள் பன்மயமாக்கப்பட்ட செயற்பாட்டினை அனுமதிக்கும். இது இரட்டிப்படைந்த பரம்பரை சோடிகளில் ஒன்று விகாரமடைந்து அத்தியாவசிய செயற்பாட்டினை கொண்ட சிறந்த செயற்பாட்டை கொண்டிருக்கும். பல்லின நுக நிலை அதிகரித்தல் என்பது பன்மடிய நிலையிலுள்ள மற்றொரு இயல்பாகும். அதிக அளவிலான பல்லின நுக நிலையானது சோளம், உருளைக்கிழங்கு மற்றும் அல்பால்பாவின் பருமன் ஆகியவற்றை அதிகரிப்பதால் நேரடியாக தொடர்படுகின்றது. இது மேம்பட்ட தரமான உற்பத்திக்கும் உயிர்ப்பான மற்றும் உயிர்ப்பற்ற நெருக்கீடுகளை
தாங்கும் திறனை அதிகரிப்பதற்கும் பயன்படுகின்றது. இரண்டாவதாக விகாரத்துக்குரிய இனக்கலப்பாக்கம். பயிர் இனக்கலப்பில் பாரம்பரிய வேறுபாடுகளை கொண்ட புதிய வர்க்கங்களை உற்பத்தி செய்வதற்கு விகாரத்தை தூண்டும் முறைகள் சாத்தியமாகின்றன. இனங்களில் உள்ள இயல்பு வேறுபாடுகள் வெளிப்படாமலோ அல்லது சிறிதளவு வெளிப்படுத்துமாயின் அவ்வியல்புக்குரிய பரம்பரை அலகு தோப்பினை மேம்படுத்த இம்முறை பயன்படுத்தப்படும். இம்முறையின் மூலம் பயிர் தாவரங்களில் இரசாயன அல்லது பௌதிக காரணிகளை கொண்டு விரும்பத்தகுந்த விகாரங்களை தூண்டுதல் விகாரத்துக்குரிய இனக்கலப்பாக்கம் எனப்படும். விகாரங்களை தூண்ட பல காரணிகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை அயனாக்க கதிர்வீச்சுகளான காமா கதிர்கள், புரோத்தன்கள், நீத்துரன்கள், ஆல்பா மற்றும் பீட்டா கதிர்கள் மற்றும் இரசாயன பாத்தங்களான சோடியம் எசைடு மற்றும் எதைல் மெதனோசல்பனோமேட் போன்றவை ஆகும். எனினும் இம்முறையில் தூண்டப்படும் விரும்பத்தகுந்த விகாரங்களின் மீடிறன் மிக குறைந்த அளவிலானது அளவினாலானதாகும். இனவிருத்தியாளர்கள் அதிக அளவிலான குடித்தொகைகளை வடிகட்டி விரும்பத்தகுந்த விகாரங்களை தெரிவு செய்கின்றனர். மேலதிகமாக பெரும்பாலான விகாரங்கள் பின்னடைவான இயல்பை வெளிப்படுத்துவதுடன் அவற்றுக்குரிய ஆட்சியான எதிருக்களின் தன்மைகளை மறைப்பதனால் வடிகட்டும் செயற்பாடு கடினமானதாகின்றது. தூண்டப்படும் விகாரத்தின் வெளிப்பாடானது தாவரங்களில் மேற்கொள்ளப்படும் இனக்கலப்பு முறையில் தங்கியுள்ளது. இது அயன்மருந்த சேர்க்கைக்கு உட்படும் தாவரங்களை விட தன்மருந்த சேர்க்கைக்கு உட்படும் தாவரங்களில் அதிக வெற்றியை அளித்துள்ளது. குடித்தொகைகளில் அயன்மருந்த சேர்க்கைக்கு உட்படும் தாவரங்கள் பொதுவாக பின்னடைவான நிலையில் பாரம்பரிய வேறுபாட்டினை கொண்டிருப்பதுடன் தூண்டப்படும் விகாரமானது குறிப்பிடத்தக்க அளவில் புதிய வேறுபாடுகளை தோற்றுவிக்காது. மேலும் தூண்டப்படும் விகாரமானது லிங்கமில் முறையில் பெருக்கப்படும் பயிர் தாவரங்களில் சாத்தியமான மேம்பாடுகளை செய்ய பயன்படுகின்றது. இக்குறைபாடுகளுக்கு மத்தியிலும் இன்று உலகம் முழுவதும் விகாரத்துக்குரிய விருத்தியாக்கல் முயற்சிகள் தொடர்ந்து வருகின்றன. இது உருவவியலுக்குரிய மற்றும் உடற்தொழிலுக்குரியதுமான இயல்புகளை பயிர் வகைகளிலும் அலங்கார தாவரங்களிலும் மேம்படுத்தி உள்ளது. அவையாவன பூவின் நிறங்கள், விதையின் அளவு, பயிர் விளைச்சல், நோய் எதிர்ப்புத்திறன் மற்றும் உவர்த்தன்மைக்கான தாங்கும் இயல்பு, வறட்சியை தாங்கும் இயல்பு மற்றும் விரைவான முதிர்ச்சி என்பனவாகும். விகாரத்திற்குரிய விருத்தியாக்கத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட தாவரங்களுக்கு சில உதாரணங்களாக கோதுமை, பார்லி, அரிசி வகைகள், உருளைக்கிழங்குகள், சோயா, அவரை மற்றும் வெங்காயங்கள் போன்றன விகாரத்துக்குரிய இனக்கலப்பாக்கத்தின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்டவையாகும். பிறப்புரிமைக்குரிய திரிவுகள். பிறப்புரிமைக்குரிய திரிவுகள் பிறப்புரிமை பொறியியல் எனவும் அழைக்கப்படும். இது நேரடியாக அங்கிகளின் பரம்பரை அலகை கையாண்டு கலங்களின் பாரம்பரிய அமைப்பை மாற்றுதலாகும். இம்முறையில் ஒரு அங்கியில் உள்ள விரும்பத்தகுந்த இயல்புக்குரிய பாரம்பரிய பதார்த்தம் எடுக்கப்பட்டு மீளச்சேர்க்கை DNA தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மற்றொரு அங்கியினுள் செலுத்துவதன் மூலம் அதே விரும்பத்தக்க இயல்பை வெளிக்காட்டும் அங்கியை பெறலாம். பரம்பரை அலைகளை இனங்களுக்குள்ளேயோ அல்லது இனங்களில் முழுமையாகவோ பரிமாற்றம் செய்வதன் மூலம் மேம்பட்ட அல்லது தரமான அங்கிகளை உற்பத்தி செய்ய முடியும். பாரம்பரிய தாவர இனக்கலப்பாக்க தொழில்நுட்பத்தில் நெருக்கமான இனங்களுக்கிடையிலான பரம்பரை அலகு பரிமாற்றம் குறைவாக காணப்பட்டது. உதாரணமாக, பாரம்பரிய இனக்கலப்பாக்கத்தின் தொழில்நுட்பமானது விரும்பத்தக்க பரம்பரை அலகினை டபோடிலிடமிருந்து பெற்று அரிசியினுள் செலுத்துவதற்கு பயன்படுத்தப்படவில்லை.
ஏனெனில் அரிசி மற்றும் டபோடில் ஆகியவற்றுக்கு இடைப்பட்ட இனங்களாகும் மற்றும் அவற்றின் பொது மூதாதையரும் அழிந்து விட்டன. பிறப்புரிமை பொறியியலானது இத்தகைய பரம்பரையலகு பரிமாற்றங்களை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் மற்றும் இடைநிலை இனங்களின் அவசியமின்றியும் இச்செயற்பாட்டை செய்யும். GMO ஜெனட்டிக்கலி மோடிஃபைட் ஆர்கானிசம் என்பது பிறப்புரிமை ரீதியில் மாற்றி அமைக்கப்பட்ட அங்கிகள் எனப்படும். GMO என்பது ஒரு அங்கியினது வேறொரு இனங்களிடமிருந்து பெற்ற பரம்பரை அலகை பொறிமுறை ஆக்கலுக்கு உட்பட்டு வெளிப்படுத்துவதை விவரிக்கும் தாவர உயிர் தொழில்நுட்பமாகும். பயிர்த்தாவரங்களில் மேற்கொள்ளப்படும் பிறப்புரிமை பொறியியலானது 21ஆம் நூற்றாண்டு எதிர்நோக்கியுள்ள முக்கிய அழுத்தங்களான உலகளாவிய உணவு பற்றாக்குறை மற்றும் மீள புதுப்பிக்க இயலாத சக்தி வளங்கள் போன்ற தேவைகளை எதிர்கொள்வதற்கு இவற்றின் அவசியத்தை பிரதிபலித்துகின்றது. பிறப்புரிமை ரீதியாக மாற்றியமைக்கப்பட்ட தாவரங்களுக்கு உதாரணமாக பிறப்புரிமை ரீதியாக மாற்றம் பெற்ற பப்பாளியானது வளையப்புள்ளி வைரஸுக்கு எதிர்ப்புடையது. பொன்னுற அரிசி பீட்டா கரட்டினை உயர் மட்டத்தில் கொண்டது மற்றும் உவர்ப்புத்தன்மை எதிர்க்கும் அரிசி வகைகளும் ஆகும்.